உங்க திருமண தடைக்கு ராகு கேது தோஷம் அப்படின்றது பிரச்சனையா இருக்குன்னு நீங்க நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த விஷயமே கிடையாது. உங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகத்துல நம்ம எப்படி பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா ஜென்ம லக்கணத்துலேருந்து மூவ் பண்ணி பார்க்குறோம். ஸோ அங்கே நம்மளுக்கு ராகு கேது சம்மந்தப்படும் போது தான் பிரச்சனையா இருக்கும். ஸ்டில் 7th ஹவுஸ்ல சம்மந்தப்படும் போது பிரச்சனையா இருக்கும். அதை தாண்டி உங்களுக்கு ராகு கேது தோஷங்கள் அப்படின்றது உங்களை அட்டாக் பண்ணாது. ஸ்ட்ரைட் அவேவா நம்ம இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் பார்த்து பக்காவா நமக்கு அனலைசேஷன் கொடுக்குறோம். ஸோ அதில் உங்களுக்கு எந்த மாதிரியான அலையன்ஸ் தேடணும், எந்த கரியரா இருப்பாங்க, பொண்ணு எந்த டைரக்ஷன்ஸ்லேருந்து வருவாங்கன்ற டீட்டெயில்ஸ் அண்ட் கம்ப்ளீட் கைடன்ஸ் நம்ம பக்காவா கொடுத்துறோம் உங்களுக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க அந்த ராகு கேது தோஷமே இருந்தா கூட எப்படி அதை ஓவர் கம் பண்ணும், எந்த மாதிரியான பொண்ணை நீங்க தேடணுன்ற டீட்டெயில்ஸ் அனலைசேஷன் நம்ம ஃபுல் ஃபார்வர்டா கொடுத்துருவோம் உங்களுக்கு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஏஎல்பி அஸ்ட்ராலஜி மெத்தட்ல ஜென்ம லக்னம் வச்சு பலன்கள் சொல்றது இல்லை. உங்களோட ஏஜஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்க லக்னமும் மாறும். அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட லக்னம் நட்சத்திரங்களை வச்சு நாங்க பலன் சொல்றோம். அதனால தான் உங்களுடைய ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டாகவும் ரொம்ப துல்லியமாகவும் இருக்கும். ஒரு கம்ப்ளீட் ப்ராப்பர் கைடன்ஸ் ஒரு 10 இயர்ஸ்க்கு நம்ம சூப்பராக சொல்ல முடியும் நம்மளுக்கு. ஸோ அந்த 7th ஹவுஸ்ல ராகு கேது சம்மந்தப்படும் போதும் அதை எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணலான்றது நம்ம சிம்பிள் ரெமெடிஸ்ல நம்ம யூஸ்வலாக கிளைண்ட்ஸ் கிட்ட நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம்.